வளர்பிறை சதுர்த்தசி, வளர்பிறை சதுர்த்ததசி, மற்றும் தேய்பிறை துதியை. இந்த திதிகளில் பிறந்தவர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சதுர்த்த தசி இந்த திதியில பிறத்தா 4 வீடுகள் திசினிமா வரும்னு சொன்னேன்னா. ஸோ மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஸோ மிதுனம் கன்னியின் அதிபதி புதன் பகவான் மற்றும் தனுசு மீனத்தின் அதிபதி குரு பகவான். இந்த சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு திரிசூன்ய அதிபதிகளாக வருவார். அடுத்ததாக திதியை திதியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தனுசு வீடும் மீன வீடும் திரிசூன்ய வீடுகளாக வரும். ஸோ குரு பகவான் திரிசூன்ய அதிபதியாக வருவார். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல குரு பகவான் திரிசூன்யமாக வந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்? இந்த 2 வீடுக்கும் காமனா குரு பகவான் திரிசூன்யமாக வருகிறார். ஸோ குரு பகவான் திரிசூன்யமாக வரும்போது தனகாரகன் இல்லையா குரு பகவான். ஸோ தன பற்றாக்குறை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனையில இந்த ஜாதகர் தத்தளிப்பார். குழந்தைகள் வழி பிரச்சனை, குழந்தைகளால பண கஷ்டம், அதனால இவருக்கு பண பற்றாக்குறை இருக்கனால சமூகத்தில் இவருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த புதனின் காரணங்களான படிப்பு, நண்பர்கள், தாய்மாமன், பத்திரப்பதிவு, ஒப்பந்தங்கள், இதுல எல்லாம் அந்த ஜாதகர் கெடுபலனை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவே நான் சொன்ன மாதிரி குருவின் நாமயங்களான சூலம், மரியான், வைதுருதி அல்லது குருவின் கரணங்களான சதுஷ்பாத கரணத்தில் நீங்க பிறந்தீங்கன்னா இந்த தனுசு வீடு, மீன வீடால் உங்களுக்கு தீசூன்ய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இப்ப நீங்க கிம்ஸ் தூக்குனம் கரணத்துல பிறந்திருக்கீங்க அல்லது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்துல பிறந்தீங்கன்னா இந்த மிதுன வீடும் கன்னி வீடுனால உங்களுக்கு தீசூன்ய பாதிப்பு இருக்காது. ஸோ இவர்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த திதி தோஷத்திற்கு உண்டான நித்திய தேவதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜுவாலா மாலினி நித்யா. ஸ்ரீ ஜுவாலா மாலினி நித்யா. ஜுவாலா மாலினி. இதற்குண்டான காயத்ரி மந்திரம் ஸ்ரீ ஜுவாலா மாலினியை வித்மகே ஓம் ஜுவாலா மாலினியை மாலினியை ஜுவாலா மாலினியை வித்மகே மகா ஜுவாலாயை தீமகி மகா ஜுவாலாயை தீமகி தன்னோ நித்ய பிரசோதயாத். இதற்குண்டான மூல மந்திரம். இதை நீங்கள் குறைந்தது 7 முறை, 21 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை கூட நீங்க சொல்லி என்ன செவ்வரளி மலரார் அர்ச்சித்து சத்து மாவு உருண்டை நீங்க நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். சத்து மாவு உருண்டை வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வளர்பிறை சதுர்த்தசி அல்லது தேய்பிறை துதியை திதியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திதி தோஷம் முற்றிலும் நிவர்த்தியாகும். ஸோ நம்ம கடைசியாக உள்ள இதுக்கு வந்துட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா